நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் அந்த தீவுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒண்ணு மத்திய அரசு அதை அறிவிச்சிருக்கிறாங்க, அதை கொண்டு வரணும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் வரும். ஏன்னா சைனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல அந்த ப்ராஜெக்ட்ல என்னன்னா, அந்த தீவு கிரேட் நிக்கோபார் தீவுல அது ஒரு சின்ன இடத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஏர்போர்ட், போர்ட்ஸ், கண்டெய்னர் டெர்மினல்ஸ் எல்லாம் போட்டு அது ஸ்டேட் ஆஃப் மலாக்கான்னு இருக்கு. அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வந்து அந்த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மைல் தள்ளி இருக்கு. எல்லா கப்பலும் அப்படிதான் போகும். சமீபத்துல வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் சொல்லிட்டு ஈரான் அதை வச்சுட்டு தான் எவ்வளவோ பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம பண்ணாங்கன்னா நமக்கு பெரிய அளவு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும், எல்லாம் வரும். ஆனா அந்த திட்டத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் எதிர்த்தார். ஏன்னா அவர் சொன்ன காரணம் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கும், என்விரான்மெண்ட் பாதிக்கும், பெரிய பெரிய காடுகள் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்லிதான் ராகுல் காந்தி அதை எதிர்த்தார். நான் கேட்கிறேன் மரியாதை ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னோட கேள்வி, 12,500 ஏக்கர் வனப்பகுதி, ஃபாரஸ்ட் லேண்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அங்க புலிகள், யானையில இருந்து எல்லா வன விலங்குகள்லாம் இருக்கு. அந்த 12,500 ஏக்கர் அழிக்கிறதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் விடுவாரா, ஏத்துப்பாரா? இந்த கேள்வியை மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கணும். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகாவுக்கு ஒரு நீதியா? பாத்தீங்கன்னா அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி வந்து மேததாகுல வந்து வனம்லாம் அழிய போகுது, அந்தமான்ல இருக்க அந்த மாதிரி அதுக்கு மட்டும் குரல் கொடுத்தாரு, இது கொடுக்க மாட்டான். இது என்ன, இது ஒரு படிச்சால் பேசுற பேச்சா? டாக்டர் அவர்களே, அன்புமணி அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் எதை சொல்லிக்கிட்டு இருக்காரு? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அந்தமான்ல நடக்கிறது ரைட்டுன்னு சொல்றீங்க, ரைட்டா? ரைட்டு தானே சொல்றீங்க. நீங்க அந்தமான்ல வந்து மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுது, அந்த இயற்கை வளங்கள்லாம் அழிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, பெரிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறிய, ரைட்டு. ஏன் மோதி பண்றதுனால அது சரியா இருக்குங்கிறிய? அப்படின்னா நீங்க சொல்ற அதே லாஜிக் மேததாகு அணை கட்டும் போது டி.கே. சிவகுமார் செய்யறதுனால அது ரைட்டுன்னு சொல்லிட முடியுமா? ரெண்டுமே தப்பு. எங்களை பொறுத்த மட்டும் அவர் செய்யறதும் தப்பு, இவர் செய்யறதும் தப்பு. இதுல வெட்டி அதுக்கு ராகுல் காந்தி எழுத்து விடணும். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்னவோ அதை செய்யணும் அவர் சொல்றாரு. நாங்க எங்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். மேததாகு அணை கட்டக்கூடாது, கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட எங்க அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வார்த்தையை சொல்லணும்னா ஒரு செங்கலை கூட வைக்க விட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தை. அது மாதிரி எங்களை பொறுத்த மட்டும் நிலையில நாங்க தெளிவா இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்க எதுக்கு அன்புமணி அவர்களை வந்து மோதிக்கு ஜாலரா அடிக்கிறோம் சொல்லிட்டு ராகுல் காந்தி எழுத்து விடுறிய? அதனால யாரா இருந்தாலும் சரி, அது அன்புமணியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நம்ம சீமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தொட்ட விட மாட்டோம். மரியாதை நாங்க வாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆனா காங்கிரஸ் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. காங்கிரஸ் என் தலைவர் ராகுல் காந்தி எதுவும் சொல்லக்கூடாது. ராகுல் காந்தி தான் எங்களுடைய முகம். இங்க எல்லா படங்களும் பாருங்க, எல்லாமே ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்முடைய எதிர்காலம். ராகுல் காந்தியால மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் எழுச்சி ஊறும். இதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நான் ஒரு கருவி, அண்ணன் செல்வப்பிரத அண்ணன் ஒரு கருவி, அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் அவர்கள் ஒரு கருவி, அண்ணன் அழகிரி அண்ணன் ஒரு கருவி, ராஜேஷ்குமார் அவர்கள் ஒரு கருவி, விஸ்வநாதன் ஒரு கருவி, பிரவீன் அவர்கள் ஒரு கருவி. நாங்கெல்லாம் ஒரு கருவி தான். ஆனா நம்முடைய முகம் என்பது ராகுல் காந்தி. மக்கள் மேல் இருக்க நம்பிக்கை என்பது ராகுல் காந்தி. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணுமே ஒழிய மற்ற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதை யாராவது தொட்டாங்கன்னா, அதை யாராவது பேசினாங்கன்னா அவங்கள விடக்கூடாது. சரியா? இதுல எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட். இதுல ஒண்ணு தெளிவா இருப்போம் நம்ம.